இந்த வீடியோல தக் லைஃப் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்தில வந்து கமலஹாசன வந்து காட்டுறாங்க. அவங்க கூட வந்து 2, 3 ஆளுங்க வந்திருக்காங்க. அவர் வந்து பெரிய வந்து கேங்ஸ்டர். ஸ்டார்ட்டிங்ல வந்து அவர வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர் வந்து பண்றதுக்காண்டி வருது. அப்ப அந்த சமயத்துல வந்து நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு அண்ணன், தங்கச்சி வந்து அங்க வந்து இருக்காங்க. கூடவே அவங்க அப்பாவும் வந்து அங்க இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா வந்து கமலஹாசன் இருக்க ரூம்ல வந்து பேப்பர் போடும்போது, இவர் தான் போலீஸ்ன்னு நெனச்சு வந்து அங்க இருக்க ஒரு ஆள் வந்து சுட்டுருவாரு. கமலஹாசன் வந்து வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்து தெரியாம வந்து சுட்டுருவாரு. உடனே கமலஹாசன் என்ன பண்ணுறாரு வந்து, அங்க அந்த பையன வந்து அவங்க அப்பாவ பார்த்து அழுதுட்டு இருக்காரு. உடனே வந்து அவர வந்து காப்பாத்தி வந்து கூட்டிட்டு போறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், "என் தங்கச்சியும் கூட வந்தா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க தங்கச்சிய வந்து தேடி பார்க்குறாங்க. வந்து அங்க வந்து இல்ல. உடனே கமலஹாசனும் அந்த பையனும் சேர்ந்து வந்து அவங்க அப்பா வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்து, கமலஹாசன் வந்து, "உன் தங்கச்சிய வந்து நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து கமலஹாசன் கூடவே வந்து அந்த பையன் வந்து ட்ராவல் பண்றாரு. அது வேற யாரும் இல்ல. அவர் தான் நம்ம சிம்பு. ஒரு நாள் ஒரு கேங்ஸ்டரோட பையன கொன்ன கேஸ்ல வந்து கமலஹாசன் வந்து ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போம்போது வந்து நம்ம சிம்புட்ட வந்து எல்லாரையும் ஒப்படைச்சுட்டு, "நான் ஜெயிலுக்கு போறேன். இனிமே நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒப்படைச்சுட்டு வந்து போறாரு. அந்த சமயத்துல வந்து கமலஹாசன் வந்து ஜெயிலா இருக்கிற அந்த சமயத்துல வந்து இவரு சிம்பு மேலும் பெரிய டானா வந்துறாரு. கமலஹாசன் கீப்பா வந்து திரிஷா வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஒய்ஃபா வந்து அபிராமி வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் கமலஹாசன் வந்து ஜெயில்ல வந்து ரிலீஸ் ஆறாரு. ரிலீஸ் ஆயிட்டு வெளிய வரும்போது வந்து அவர ஒரு கேங் வந்து சுட்டு வந்து தாக்குறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் எப்படியோ வந்து அட்மிட் ஆயிறாரு. கமலஹாசன் கூட இருக்க ஆளுங்க வந்து சிம்புட்ட வந்து, "உங்க அப்பா கொன்னது கமல தான்" சொல்லி அவர் மைண்டுக்குள்ள வந்து அத வந்து ஃபீட் பண்றாங்க. ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பனிப்பகுதி கூட்டிட்டு போய் வந்து கமலஹாசன வந்து மொத்தமா சேர்த்து வந்து சுட்டு தள்ளிர்றாங்க. சிம்பு வந்து அவர வந்து ஒரு பனி மலையிலேருந்து கீழ தள்ளி விட்டுர்றாரு. இங்க வந்து ஊருக்கு வந்து வந்துர்றாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் திரிஷா வந்து தான் வசம் பண்ணிட்டு வந்து சிம்பு வந்து வாழ்ந்துட்டு வராரு. மலையிலேருந்து விழுந்த கமலஹாசன் வந்து திரும்ப உயிரோட வந்துர்றாரு. தன்னோட இந்த நிலைமைக்கு ஆளாக்குன எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ஆளா வந்து கொன்னுகிட்டு வந்து வராரு. சிம்புவும் கமலஹாசனும் தான் வந்து மிச்சம் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் அசோக் செல்வன் வந்து அங்க வந்து வராரு. அப்ப கமலஹாசன் வந்து அடிபட்டு ஒரு இடத்துக்கு காப்பாத்தி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அங்க அவரோட ஒய்ஃப் வந்து டாக்டரா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அப்ப தான் தெரிய வருது சிம்புவோட தங்கச்சி தான் வந்து இவங்கன்னு சொல்லிட்டு. கமலஹாசன் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க எங்க சிம்புவ ஃபர்ஸ்ட்டு மீட்னாங்களோ அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அங்க போய் கமலஹாசனுக்கு வந்து எல்லார்த்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு சிம்புட்ட. இந்த மாரி நான் உன் தங்கச்சிய வந்து மீட்டு குடுப்பேன்னால, உன் தங்கச்சிய வர சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவா அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு வந்து தங்கச்சிய வந்து பார்க்குறாரு. அப்ப இவங்க 2 பேரோட எதிரியான ஒருத்தர் வந்து சிம்பு வந்து சுட்டுறாரு. சிம்பு அந்த இடத்துலயே வந்து இறந்துறாரு. கமலஹாசன் தன்னோட ஒய்ஃபு, தன்னோட பேர குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வந்து ஒரு கிராமத்துல போய் வந்து விவசாயம் பண்றாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.